ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா மவுத் வாஷ் யூஸ் பண்றவங்க கேட்டகரி வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டென்டிஸ்ட் கிட்ட போனா மட்டும் தான் வந்து அவங்க சொன்னா தான் நம்ம அந்த மவுத் வாஷ் வந்து வாங்குவோம். இப்போ எங்க நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனாலும் சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த மவுத் வாஷ் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து விக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதில நிஜமாவே வந்து இது ஒர்க் ஆகுதா? இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல? இது ரெகுலர் பேஸ்ல யூஸ் பண்ணணுமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எதுக்கு வந்து இந்த மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம்? காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பேட் பிரெத் தான். ஸோ இது இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால தான் வந்து இந்த மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து அதை வந்து ஹைஜீன் அப்படின்னு நினச்சி அதை வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற ரீசன் என்னவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் வந்து இந்த மவுத் வாஷ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட் பிரெத் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஹைஜீனிக்காக இல்லாமல் இருந்தாலோ, இந்த டான்சில் ஸ்டோன் இருந்தாவோ, ஆக்டிவ் டூத் டீகே இருந்தாலோ, இல்லை கம் டிசீஸ் இருந்தாவோ வந்து உங்களுக்கு இந்த பேட் பிரெத் ப்ராப்ளம் வந்து இருக்கும். மற்றபடி இது வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் ரீசனாக துர்நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். வெறும் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஏன்னா இந்த டென்டல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இது வந்து இன்டர் ரிலேட்டட் டு அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ. அதாவது நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கும் வந்து இது வந்து இன்டர் கனெக்டடில் இருக்கிறதுனால டென்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, உங்களுக்கு துர்நாற்றம் வருது அப்படின்னா, முதல்ல டென்டிஸ்ட்டை வந்து பாருங்கள். ஆக்டிவ் டீகே இருந்தாலோ, கம் டிசீஸ் இருந்தாலோ, இல்லை டான்சில் ஸ்டோன் இருந்தாலோ, இதெல்லாம் வந்து இமீடியட்டாக வந்து க்யூர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த மவுத் வாஷ் நிஜமாக என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத வந்து பற்றி பேசலாம். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா, நம்மளோட மவுத்தில் போட்டு ரின்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணுறது தான் வந்து இந்த மவுத் வாஷோட வேலை. ஸோ இது வந்து கெட்ட பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பிரித்து கொல்றதுக்கான கேப்பபிலிட்டி வந்து இந்த மவுத் வாஷுக்கு கிடையாது. ஸோ அதான் எல்லா மைக்ரோப்ஸையும் கில் பண்ணிடுது. இதில் என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து ரியலான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானம் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாயில் தான். ஸோ இந்த வாயில் இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து எல்லாமே வந்து கெட்டதும் கிடையாது, எல்லாம் நல்லதும் கிடையாது. ஸோ இது எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா, இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்மளோட டைஜஷனுக்கு. அதாவது மெட்டபாலிசம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணி டோட்டலாக அந்த மைக்ரோபியல் என்விரான்மெண்ட்டே வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜர் கன்வர்ஷனே வந்து பிளாக் ஆகி நிற்குது. ஸோ இந்த பிளாக்கேஜ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரைட் கன்வர்ஷன் நடக்காததுனால நம்மளோட பாடிக்கு போகும்போது அது வந்து நைட்ரிக் ஆக்சைடாக மாறணும். அதாவது ஸ்டொமக்கில் வந்து டைஜஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நைட்ரஸ் ஆக்சைடாக மாறணும். இந்த நைட்ரஸ் ஆக்சைடாக மாறாததே வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக வந்து இங்கே கிரியேட் ஆகுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் கீ இன்க்ரீடியண்ட்டாக வந்து நம்மளோட ஸ்டொமக்குக்கும் அதர் இன்டர்னல் ஆர்கனுக்கும் வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டிக்காக இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த நைட்ரிக் ஆக்சைடு கிரியேட் ஆகிறதுக்கு நைட்ரைட் வேணும். இதுவே இல்லாதப்ப உங்களுக்கு வந்து அந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால உங்களுக்கு டோட்டல் மெட்டபாலிசமுமே வந்து பிளாக் பண்ணுறது. ஒரு ஸ்ட்ராங் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓரல் மைக்ரோபயோம் அதாவது நம்ம வாயில் இருக்க குட் பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டியோவாஸ்குலர் அண்ட் மெட்டபாலிசத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரல் கேவிட்டியில் இருக்க மைக்ரோப்ஸை இந்த மவுத் வாஷ் வச்சு காலி பண்ணுறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடு கன்வர்ஷன் பாத்வே வந்து டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகுதான். ஸோ இந்த டிஸ்டர்ப் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்ளமும் வருது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்ளம் வரதுனால என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதாகவும் வந்து ரிசர்ச்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நல்லா தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு நிஜமாகவே வந்து மவுத் வாஷ் வேணுமா வேணாவா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி பேஸில் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது தேவையே கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியாக நார்மல் லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மவுத் வாஷ் தேவையே படாத ஒன்று தான். இது வேஸ்ட் ஆஃப் மணி தான். நீங்கள் வந்து தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு நீங்கள் வந்து நார்மலாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஓரல் ஹைஜீனை வந்து நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும்.
அப்போ கேட்கலாம், நீங்க வந்து அப்போ மவுத் வாஷ் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. சிலர் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்போ வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்டிவ் கம் டிசீஸ் இருந்தாலோ, இல்ல விஸ்டம் டூத் இருந்தாவோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டூத் டீகே இருக்கோ அப்படின்னாவோ, நீங்க வந்து இந்த மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, அவங்க சொல்ற மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி வந்து உங்க டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எப்போ வந்து இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து தான். ஸோ நீங்க அந்த டைம்ல பண்ணவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரைடு இருக்கு. ஸோ அதுவே வந்து போதுமானதா இருக்கும். ஸோ எப்போ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமோ, இல்ல வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமோ வந்து பார்த்தீங்கன்னா, ரின்ஸ் பண்ணும்போது இந்த மவுத் வாஷ் வச்சு ரின்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுதானே தவிர மத்தபடி நீங்க பிரஷ் பண்ண உடனே காலையிலயும் நைட்டும் வந்து பிரஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இது டோட்டலா வேஸ்ட்டு தான். ஸோ பொதுவாவே வந்து நீங்க பிரஷ் பண்ணி ஓரல் ஹைஜீன கரெக்ட்டா வச்சிருந்தாவே போதும். ஸோ விஸ்டம் டூத் இருக்கும்போது நான் ஏன் வந்து ஸ்பெஷலா வந்து இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்றது கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப ஓவர் பெயினா இருக்கும். ஏன்னா மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப ஓவரா பாப்புலேட் ஆயிருக்கும். ஃபுல் லோட் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஈஸியா போய் அதில அக்குமுலேட் ஆகும். அதனால வந்து மைக்ரோப்ஸும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க மவுத் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே தான். மத்தபடி நீங்க ரெகுலர் லைஃப்ல தயவு செஞ்சு நீங்க டே டு டே லைஃப்ல 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணிட்டு விட்டாவே போதும். தயவு செஞ்சு இந்த மவுத் வாஷ் தேவையே இல்ல. இது ஒரு லிட்டரலி வேஸ்ட் ஆஃப் மனி தான். உங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்ல அப்டின்னா, நீங்க இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணவே வேண்டாம். அதே மாதிரி நீங்க அடுத்து கேட்கலாம், குழந்தைங்களுக்கும் சிலர் யூஸ் பண்ணுவீங்க. பிலோ 6 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருமே வந்து இன்னும் இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனே குடுக்கவே இல்ல. ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இத யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன்னா இது ஆக்சிடென்ட்டா முழுங்கிட்டாங்க அப்படின்னா, இதில ஃப்ளூரைடு அதிகமா இருக்கிறனால ரொம்ப டேஞ்சர். ஸோ தயவு செஞ்சு இத யூஸ் பண்ணாதீங்க. மத்தபடி நீங்க இத தேவையே இல்ல. நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு டென்டிஸ்ட் சொன்னா மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். அதே மாரி உங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைகள் இருந்தா மட்டும் இது யூஸ் பண்ணா போதும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க மவுத் வாஷ் யூஸ் பண்ணாலும், அந்த டைம்க்கு மைக்ரோப்ஸ் செத்தாலும், திருப்பியும் வந்து ஓவர் பாப்புலேட்டடா இருக்கும். ஸோ நீங்க அத யூஸ் பண்ணாம இருக்கிறதே பெட்டர்ன்றது தான் என்னோட விஷ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.